ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் n-max ஒரு இன்புட் வாங்கிட்டோம், n 0 வச்சுட்டோம். ஸோ எந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அப்போ 0லேருந்து அந்த n-max வரைக்கும் போகணும். அதனால் n-max விட லெஸ்ஸராக இருக்கிற வரைக்கும் நம்ம இதை ரன் பண்ணுறோம். உள்ளே வந்து என்ன ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வருவோம். எப்போ அது n-max ஈக்குவலாக தான் அப்போ வைல் லூப் போட்டு வெளில போயிடும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ரோலையும் ஆரை வந்து ரன் பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பாஸ்கல் ட்ரையாங்கிளில் 0th ரோவில் R0 பொசிஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ரோவில் R0வும் போட்டிருப்பீங்க, R1ம் போட்டிருப்பீங்க. வேரியபிள்ஸில் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? செகண்ட் ரோ வந்துச்சுன்னா R0 ஒன்ஸ் போடுவீங்க, R1 ஒன்ஸ் போடுவீங்க, R2 ஒன்ஸ் போடுவீங்க. அப்போ எப்படி n வந்து nலேருந்து நம்ம என்டர் பண்ண நம்பர் வரைக்கும் n-max வரைக்கும் போதும், அந்த மாதிரி R வந்து Rலேருந்து n வரைக்கும் போகணும் அந்தந்த லைனுக்கு கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம இன்னொரு லூப் போடுவோம், int R = 0. ஓகேவா? while R is greater than or less than n அப்படின்னா n வரைக்கும் போகும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? முதல்ல வந்து n வந்து 0வாக இருக்கும், அப்போ R வந்து 0 மட்டும்தான் வரும். சாரி, லெஸ் தேன் ஈக்குவல் டு நம்ம போடலாமா? அப்போ R 0 ஒன்ஸ் தான் ரன் ஆகும். செகண்ட் டைம் வரப்போ n 1 ஆயிரும், அப்போ R வந்து மறுபடியும் 0 ஆகிட்டு 0க்கு ஒன்ஸ் ரன் ஆகும், 1க்கு ஒன்ஸ் ரன் ஆகும். அடுத்த டைம் வரப்போ n 2 ஆயிடும், அப்போ 0க்கு ஒன்ஸ் R ரன் ஆகும், 1க்கு ஒன்ஸ் ரன் ஆகும், 2. அப்போ அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி வர ஆரம்பிக்குமா? இதுதான் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ n ஃபேக்டோ R ஃபேக்டோ n - R ஃபேக்டோ கண்டுபிடிக்கணும், இவ்வளோ தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதிடலாம். இதுக்காக தான் ஃபங்க்ஷன்ஸை நான் உங்களுக்கு லூப்ஸ்க்கு முன்னாடியே மெயினாக சொல்லி கொடுத்தேன். நம்ம வந்து ஃபேக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சுட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணும். ஃபேக்டோரியல் வந்து ஒரு இன்டீஜர் தானே, ஸோ இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணால் அதனால் நம்ம இன்டர்னு வச்சுருக்கோம். அது வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும் போது ஸோ ஃபேக்டர்னு வச்சுக்கிறோம். அது வந்து ஒரு நம்பரை வாங்கணும், அந்த நம்பரோட ஃபேக்டோரியல் தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே int n. இப்போது இது என்னோட ஃபேக்டரை கண்டுபிடிச்சி இன்னும் என்ன கொடுத்த கன்ஃபியூஸ் ஆகி ஏன்னு வச்சுருக்கேன். ஏவோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் எழுத தெரியும்ல. நீங்கள் வந்து மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவீங்க, இல்லை ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ int I = 0ன்னு வச்சுக்கலாம், இல்லை 1ன்னு வச்சுக்கலாம். int sum = 1ன்னு வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் கரெக்டாக. while I is less than or equal to n, அது வரைக்கும் அது ரன் ஆகும் கரெக்டாக. அப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், sum = sum into I பண்ணணும். இப்போ I ++. ஓகேவா? இது முடிச்ச உடனே ரிட்டர்ன் சம் என்ன பண்ணுதுன்னு புரியுதா? ஸோ முதல்ல பாருங்க, இப்போ நான் வந்து இதுக்குள்ளே வந்து 5 கொடுக்குறேன்னு வைங்க, 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஏக்குள்ளே பெண் இருக்கு, சாரி இங்கே வந்து 5 வந்துருக்கும், ஏ வந்துருக்கும். ஓகே, இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது, 5 இருக்கா? அப்போது முதல்ல வந்து I வந்து 1 இருக்கும், சம்மும் 1 இருக்கும். ஸோ இங்கே வந்து 1 × 1 முதல்ல நடக்கும், அப்புறம் I 2 ஆகும் கரெக்டாக. அப்போ 1 × 2 நடக்கும். இப்போ சம்முக்குள்ளே 1 × 2 இருக்குது. இப்போ அதுபோல் I 3I வந்து மல்டிப்ளை ஆகும். இப்போ சம்முக்குள்ளே 1 × 2 × 3 இருக்குது. அப்புறம் 4I வந்து மல்டிப்ளை ஆகும், 1 × 2 × 3 × 4 இருக்குது. அப்புறம் 5I வந்து மல்டிப்ளை ஆகும், 1 × 2 × 3 × 4 × 5 வருது. 6 ஆனோடனே மல்டிப்ளை ஆகாது. இங்கே 6 ஆனோடனே இது கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும், வெளில வந்து ரிட்டர்ன் ஆகிடும் சம். புரிஞ்சிருச்சா எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம்? உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கண்ணு பார்க்க முடியல அங்கே என்ன இருக்குதுன்ட்டு. ஸோ இது நமக்கு ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சி கொடுத்துரும். நமக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இதை வச்சு அந்த ஃபார்முலா மட்டும் போட்டு விடலாம். இட்ஸ் கோயிங் டு பி தட் சிம்பிள். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு n ஃபேக்டோரியல் பண்ணுமா, சிஎல் பண்ணலாமா நம்ம? ஓகே, சிஎல்ஐ பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் வந்து ஃபேக்ட் ஆஃப் n, முதல்ல n ஃபேக்ட்னு போடுவீங்கல்ல. இப்போ ஃபேக்ட் ஆஃப் n, என்னோட ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சிடுறீங்க, டிவைடட் பை R ஃபேக்டர் கரெக்டா. ஸோ ஃபேக்ட் ஆஃப் R. இப்போ R போச்சுன்னா R 2 போச்சுன்னா இது வந்து அதோட ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணிடும். n போச்சுன்னா என்னோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணிடும் கரெக்டா. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இதோட முடியாது. இன்டூ n - R ஃபேக்ட். அதை எப்படி பண்ணுவீங்க? ஃபேக்ட் ஆஃப் n - R போடுவீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு n வந்து 3 ரிட்டர்ன் பண்ணும், R வந்து 2 ரிட்டர்ன் பண்ணும். 3 - 2 என்ன ஆகும்? 1 ரிட்டர்ன் பண்ணும். இப்போது
ஏக்குள்ளே அப்போ 1 போகுமா? ஏக்குள்ளே 1 போச்சுன்னா இதுவும் 1 இதுவும் 1, அப்போ இது 1s தான் ரன் ஆகும். சம்குள்ளே 1 × 1 தான் போகும். இப்போ சம்குள்ளே 1 தான் இருக்கும். 1ஓட ஃபேக்டரியல் வந்தால் வெளில வந்துடும், முடிஞ்சிருச்சு. தெரியுதா எப்படி ரன் ஆகுதுன்ட்டு? இப்போது இது வந்து நமக்கு வந்து ஆக்சுவலி நமக்கு வேறு பாஸ்கல் ட்ரையாங்கிள் இது கன்ஸ்ட்ரக்டே பண்ணி முடிச்சிடும். புரியுதுல உங்கள் எல்லாத்துக்கும்? கவனிச்சு தான் இருக்கீங்க, எல்லாம் மூவி மோடில் இருக்காதீங்க. இது வந்து நமக்கு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிடும். ஆனால் பிரச்சனை என்னென்னா இது வந்து ட்ரையாங்கிளாக பிரிண்ட் பண்ணாது, ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணிட்டு போகும். பட் நம்ம அதை வச்சு பிரிண்ட் நமக்கு வந்து 1 வரணும், அப்புறம் 1 1 வரணும், அப்புறம் 1 2 1 வரணும், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அது மட்டும் வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நான் 4 கொடுத்து கிளிக் கொடுக்குறேன். இல்லை 1 மட்டும் தான் வந்துருக்குது. 1 மட்டும் இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்குது. தெரியுதா? சம் இன்ஃபினிட் லூப் ஆயிடுச்சு பிரச்சனை. கன்ஃபியூஷன். ஆமாம், நம்ம வந்து இங்கே ஆர் இன்க்ரிமெண்ட்டே பண்ணால் n இன்க்ரிமெண்ட்டே பண்ணுவாங்க. ஆர் ப்ளஸ் ப்ளஸ் இங்கே பண்ணியிருக்கோம், நீங்கள் n ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இப்போ ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வந்துருச்சா? 1 1 1 1 2 1 1 3 3 1. புரியுதா? இப்போ நம்ம இதை ட்ரையாங்கிளாக பிரிண்ட் பண்ணோம்னா போதும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஸ்ட்ரிங்காக மாற்றி ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே அப்பெண்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ தட்ஸ் அது எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கே தெரியும். நம்ம இதை வந்து ஒரு 1000 தடவை இது வரைக்கும் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ இந்த சிஎலை தூக்கி நம்ம வெளில போட்டணும். சிஎல் மேபி ஸ்பேசஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்பேசஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இதை வச்சுக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்பேசஸை பில்டு பண்ணி அதை வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டே போகணும். ஸோ முதல்ல ஸ்பேசஸ் ஈக்குவல் டு எம்டி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம முதல்ல ஸ்பேஸை பில்டு பண்ணணும். உங்கள் எல்லாத்துக்கும் அது பண்ண தெரியும்ல, நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வச்சு அதை மைனஸ் பண்ணிட்டே வருவோம். ஸோ நமக்கு வந்து என்மேக்ஸ்குள்ளே இருக்கிறது தான் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ், நம்ம அதை குறைச்சிக்கிட்டே வருவோம், அவ்வளோதான். அப்போது என்மேக்ஸ்குள்ளே இருக்கிறது ஒரு டெம்பரரியாக என்எஸ்பிக்குள்ளே வச்சுக்கலாம், நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ். ஞாபகம் வருதா மறுபடியும்? ஸோ என்எஸ்பி ஈக்குவல் டு முதல்ல வந்து என்மேக்ஸே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே போயிட்டுருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஹேவ் டு பிரிண்ட் தட் மெனி நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ். எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? ஒரு வைல் லூப் போட்டுக்கலாமா? வைல் என்எஸ்பி ஆக்சுவலி வி கேன் டூ ஒன் மோர் திங். இதை நம்ம இங்கே இனிஷியலைஸே பண்ண வேணாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை கொண்டு வந்து இதுக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். என் மேக்ஸ் மைனஸ் என்னன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுனா முதல்ல n 0வா, அப்போ n மேக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் இங்கே வரப்போ n 1 ஆயிரும், அப்போ 4 ஸ்பேஸ் தான் பிரிண்ட் ஆகும், அப்புறம் 3 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா n இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குல்ல, புரியுதா? ஸோ இது வந்து ஒரு மோர் ஸ்மார்ட்டான டெக்னிக்காக இருக்கும். நம்ம வந்து என்எஸ்பி கிரேட்டர் தென் 0 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பேசஸ்க்குள்ளே ஸ்பேஸ் அப்பெண்ட்மெண்ட்டே வருவோம், கரெக்டாக? ஸ்பேசஸ் ஈக்குவல் டு ஸ்பேசஸ் ப்ளஸ் இது இல்லாமல் என்எஸ்பி மைனஸ் மைனஸ், கரெக்டாக? ஐ திங்க் திஸ் ஷுட் டூ த ஜாப், நாட் ஷோர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுவோம்னா நம்ம அந்த 1 to 1 வரதை பிரிண்ட் பண்ணுவோம். பேசிக்காக இதை வந்து நம்ம வந்து அப்பெண்ட்மெண்ட்லேயே போவோம். ஸோ இங்கே வந்து நம்ம சிஎல் போடாமல் என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிக்குவோம் மொத்தமாகவே. இதை ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றி இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வைப்போம், ஸ்பேசஸ்க்குள்ளே. ஸ்பேசஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு, ஆனால் ஸ்ட்ரிங்கில் எரர் காட்டுதே, இல்லை டாட் டூ ஸ்ட்ரிங் தான் போடணுமா இதுக்கு? இப்படி தானே? ஓகே, ஐ திங்க் திஸ் ஷுட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் த என்டையர் ட்ரையாங்கிளே. பார்ப்போம், தெரியாமல் கொடுத்துருக்கா வந்துருச்சு, கொடுத்து பார்ப்போமா? வந்துருச்சு, தெரியுதா? ட்ரையாங்கிள் வந்துருச்சு. ஆனால் ட்ரையாங்கிள் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல, ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கு. இதை சரி பண்ணுறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. நம்ம என்ன ப்ளஸ் ஒரு ஸ்பேஸை கொடுத்தோம்னா போதும்னு நினைக்கிறேன். ப்ளஸ்ஸு ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டோம்னா ஒன்றுக்கு அப்புறம் ஸ்பேஸ் வச்சுன்னா அது அங்கே போயிடும், ஒவ்வொன்றுக்கு அப்புறம் வச்சுன்னா போயிடும். ஐ திங்க் திஸ் ஷுட் கெட் த ஜாப் டன். இன்னும் 15 minutes இருக்குது. அவுட்புட் ட்ரேஸே போய் முடிச்சலாம். ரோவரி வந்து விட்டது. இருங்க இருங்க, இதுக்குள்ளே எங்கே இருந்திருக்கீங்க? 10 ரூபா போடுவோம். எப்படி? இதுதான் பக்கா பாஸ்கல் ட்ரையாங்கிள். See, imagine
இது வந்து ஆக்சுவலாக யூஸ்ஃபுல். இது ஒரு சும்மா சாதாரண ட்ரையாங்கிள் இல்லை. நீங்கள் ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் யூ ஆல். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்து a + b ஹோல் பவர் 0 எடுத்திங்கன்னா என்ன, அது a + b தான். ஸோ ஏக்கு முன்னாடி ஒரு 1 இருக்கா, 1 × a 1 × b வந்துருச்சா, 1 1. இதே a + b ஹோல் பவர் 0 எடுத்திங்கன்னா ஆன்சர் 1 அந்த 1 இங்கே வந்துருச்சா. a + b ஹோல் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா a² + 2ab + b². a² முன்னாடி ஒரு 1 இருக்குது, 2ab, b² முன்னாடி ஒரு 1 இருக்குது. a + b ஹோல் க்யூப் எடுத்திங்கன்னா 1a³ + 3a²b + 3ab² + 1. கரெக்டாக? ஸோ a + b பவர் n வேணும்னா உங்களுக்கு இது வேணும். அப்போ a + b ஹோல் பவர் 20 வேணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த 20th ரோ வேணும், 10 வேணும்னா 10th ரோ வேணும். இந்த 10th ரோ நீங்கள் உட்காந்து கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மேபி 50th ரோ வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது பார்க்குறீங்க எவ்வளோ நேரத்தில் முடிக்குதுன்ட்டு. உங்களுக்கு 50th ரோ வேணும்னா டன், ஃபினிஷ்டு. அதுக்குள்ளே கிராஷ் ஆகிடுச்சு. அப்படியே எல்லாமே இருக்கா, இதோ வந்துச்சு பண்ணேன். இன்டீஜர் லிமிட்டை ரீச் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம இன்ட்டுக்கு பதிலாக லாங் கொடுத்துருந்தோம்னா அது வந்திருக்கும். என்னடா என்னென்னமோ வந்துருக்குல்ல. ஓகே, ஸோ இங்கே என்னென்னா நம்ம இன்ட்டுக்கு பதிலாக லாங் கொடுத்துருந்துருக்கோம். லாங்னா இன்னும் பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும். அப்பயுமே 20th ரோவில் காண முடியாது. நான் வந்து கொஞ்சம் வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஈஸியாக தான் வச்சுக்கோங்க. ஃபேக்ட் ஆஃப் n ஃபேக்ட் ஆஃப் r எரர் காட்டுது. ஏன்னா நம்ம இங்கே வந்து இங்கே வச்சுருக்கோம்ல, இங்கேயும் லாங் வச்சுக்கணும். ஏன்னா 20 ஃபேக்டரில் ரொம்ப பெரிய நம்பர், அதனால் அதை கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம மேபி ஒரு 15 அந்த மாதிரி போய்க்கலாம். இது பைத்தான் எல்லாம் பிரச்சனை இருக்காது. பைத்தான் எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் எடுத்துரும். இங்கேயும் லாங் நம்பர். ஐ திங்க் திஸ் ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் அட்லீஸ்ட் 15 or 16. நம்ம 16 கொடுத்து பார்ப்போம். ஓகே, தெரியுது நம்பர்ஸ் எவ்வளோ பெருசாகுதுன்ட்டு. இது வந்து ஃபேக்டோரியல் டிவைட் ஆகிறப்ப இந்த இடத்துல நீங்கள் வந்து 16 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 16 × 15 × 14 × 13 × 12 × 11 × 10 × 8 × 10 × 9 × 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1. இதை சொல்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. இதை பண்ணி அது கூட ஆர் ஃபேக்டோரியல் n - r ஃபேக்டோரியல் இதாண்டி டிவைட் பண்ணணும். அப்போ அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நினச்சி பாருங்கள். அப்போ நமக்கு இந்த ஒரு ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கே more than 1 hour ஆகும். திஸ் கேன் டூ இட் இன் செகண்ட்ஸ். இங்கே தான் கம்ப்யூட்டர் உண்மையாக யூஸ்ஃபுல் ஆக ஆரம்பிக்குது. தெரியுதா? 20 கொடுத்து பார்ப்போம், ஒரு வேளை வந்துச்சுன்னா. வந்துருச்சு. லாங் கொடுத்தோன்னே தெரியுதா, அதனால் இன்னும் பெருசாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே, ஸோ நமக்கு இன்னும் 12 minutes இருக்குது. அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடலாமா? ஓகே, இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்போ நாம் வந்து தனித்தனியாக பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு தனியாக பண்ணிடலாம், இதுக்கு தனியாக பண்ணிடலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், 3 ரோக்கு எவ்வளோ பெருசு எழுதுறீங்க ஞாபகம் இருக்கா? நீங்கள் 5 ரோ 6 ரோ தான் அதிகமாகவே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளோ பெருசு எழுதுறீங்க? இதனால் எத்தனை ரோ 1000 ரோஸ் கூட ஜென்ரேட் பண்ண முடியும். லூப்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல் தெரியுதா? இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினா எனக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண more than 1 hour ஆகிருக்கும். நினச்சி பாருங்கள், இதை வந்து நீங்கள் n ஒருக்கா போடணும், r ஒருக்கா போடணும், n - r ஒருக்கா போடணும். அப்படி இருந்தாலும் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆகிருக்கும். இப்போ புரியுதா ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்ன்ட்டு? சரி, இதுக்கு எப்படி அவுட்புட் ட்ரேஸ் பண்ணலாம்? நம்ம அப்படி இங்கேயே வச்சு லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே பண்ணிடுமா? ஜஸ்ட் மேக் எவ்ரிதிங் ஈஸியர், ரைட்? ஸோ ஐ ஜஸ்ட் புட் திஸ் நான் பண்ணுறோம். மந்திரம் போடணுமா பென்சிலில் கொடுக்கலாம்? ஆனால் பென்சில் தான் அவங்களுக்கு ஏன் ஹேண்ட் ரைட்டிங் புரியும்.